ஹாய் எவ்ரிபடி. எந்த கேமராவில் பார்க்குறது தெரியல. Sorry, once more. 3, 2, 1, action. Hi everybody, welcome to a brand new show called brand new podcast. Actually, show கிடையாது, brand new podcast called the Turam Show. நான் உங்கள் ஹோஸ்ட் செட்ரிக், என் கூட என்னோட கோ-ஹோஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜோசா, இன்ட்ரடியூஸ் பண்ணுறியா? என்ன இலவா வீட்டில் இலவு வந்துருக்கா? என்னடா இவ்வளோ சோகமாக ஸ்டார்ட் பண்ணி? இது எனக்கும் புதுசு, உனக்கும் புதுசு, அதனால எப்படி ஆரம்பிக்கும் தெரில. எப்படி ஹாப்பியாக ஆரம்பிக்கலான்றியா? சரி, ஹாப்பியாக. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு காப்பிரைட் ஆகிடும் பேசாமல். சரி, இது வந்து எங்களோட புது வெஞ்சர். ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் அபவுட் கிறிஸ்டியானிட்டி அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ் பேசலான்னு இருக்கோம். ஸோ அதனால் என்னை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. திஸ் இஸ் ப்ராபப்லி மை ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். இதுக்கு முன்னாடி நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஸோ அது தவிர வேறு பெருசும் ஒரே ஒரு கல்யாணம். ஆமாம், இது வந்து நம்ம பாஸ்டருங்க அடிக்கிற ஹியூமராச்சு தவறு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஐ கன்சிடர் திஸ் டு பி ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் மாதிரி. அது கூட வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜோசாயா ஹெல்ப் பண்ணுறாரு. பட் அவரை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஜோசாயா, உன்னை பற்றி நீ கொஞ்சம் சொல்லு. என்னை பற்றி சொல்கிறதுக்கு இப்போ ஒன்றும் கிடையாது. பட் நாங்கள் ஏன் பாட்காஸ்ட் பண்ணுறோம், எதுக்காக இதெல்லாம் பேசணும் அதை பற்றி சொல்லுங்க. எதுக்காகனா ஸ்பெசிஃபிக் ரீசன் எதுவும் கிடையாது. மெயின் ரீசன் என்னென்னா ஜஸ்ட் டு ஹாவ் அ கான்வர்சேஷன், வேறு எதுவும் கிடையாது. வேறு எந்த ஒரு மெலிஷியஸ் இன்டென்ட்டோ எந்த ஒரு வன்மம் கக்கிறதோ அது எதுவும் கிடையாது. சும்மா ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கலாமே, நடக்கிற விஷயங்களை வச்சு. வாட் we think about it, what do we think the Bible says about it. அண்ட் கிரிக்கெட்ன்றேன், எனக்கு மைண்டு கிரிக்கெட்டுக்கே போகுது. ரைட்டு இல்லை, பைபிள் மட்டும் கிடையாது, பட் அபவுட் லைஃப், பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் ஜஸ்ட் லைக் ஹவு இப்போ சர்ச்சில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண எப்படி பேசிப்பீங்க. ஸோ அதை 2 மைக் பிடிச்சிட்டு பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் எதுவுமே பேசவே கூடாது, நீ பேசினாவே தப்பு, நீ என்ன அதெல்லாம் பேசுகிற அப்படின்னு. தம்பி, நீ உனக்கு எத்தனை வருஷம் ஊழிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் வந்து பேச அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உன் வாழ்க்கையே நான் என்னோட பிரயாசம் தம்பி, நான் என் ரத்தமாக நீ ஒரு இல்லை உனக்கு வந்து என்ன வயசு 25? என்னோட ஊழிய எக்ஸ்பீரியன்ஸ் இது 25. இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு நாங்கள் இங்கே பேசலான்னு வந்திருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி எதை பற்றி மச்சான் பேச போகிறோம்? இன்றைக்கி நாங்கள் பேச போகிற டாபிக் தான் வியர்ட் சர்ச் ப்ராக்டிசஸ். ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே கேஸ் வாங்க போகிறோங்கிறது மட்டும் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் வியர்ட்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் கிடையாது. நம்ம சர்ச்சில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க, ஒருவேளை இது வந்து பைபிளில் இருக்கா இல்லையா, ஒருவேளை ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமே நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் சில வியர்டான எக்ஸ்ட்ரீமான விஷயங்களை கூட நாங்கள் நார்மலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா எங்கே வாரன்னு சொல்லி. அதுதான் அப்படி நீ என்ன பார்த்த? அது மாதிரி அந்த மாதிரி நான் பார்த்த ஒரு விஷயம் தான். எங்களோட ப்ரொடியூசர் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு முதல்ல அது அனுபவம் இல்லை. ஆமாம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீல் அவங்க இப்போ தான் சாப்பிட்டுருக்காங்க. அதனால் அவங்க பட்டினியை போட்டு உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ போட்டு வந்திருக்கோம். காலையில் இதில் இருந்தாங்க நினைக்கிறேன், என்னது ஃபாஸ்டிங்கில் இருந்தாங்க. ஃபாஸ்டிங் வித்தவுட் ப்ரேயர். இப்போ அவங்க வாயில் சிப்ஸ் வச்சுட்டு மெல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க. ஸோ முக்கியமான மேட்டர்னா இந்த சர்ச்சில் அலோகேட்டட் சேர்ஸ் இருக்கும் தெரியுமா? இப்படின்னா சர்ச்சில் இப்போ சில சர்ச்சஸ்லாம் இந்த இது லேபிள்லாம் ஒட்டி போட்டிருப்பாங்க, இந்த குடும்பம் இல்லை டொனேட்டட் பை திஸ் ஃபேமிலி அப்படிலாம் இருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே எழுதி வைக்காமல் ஒரு எழுதி வைக்காத சட்டம் ஒன்று சில பேருக்கு, இந்த சேர் தான் நான் உட்காருவேன், நான் 20 வருஷமாக இந்த இடத்துல இந்த சேரில் இந்த ஏங்கிளில் தான் நான் அப்படி அபிஷேகத்தை பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஒரு சேர்ஸ். அதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். ஆரம்பமே எப்படிப்பட்ட டாபிக் எடுத்துருக்கான் பார்த்தீங்களா? இதை பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உனக்கு? ஆஸ் அ பென்டகாஸ்டல். நீ பென்டகாஸ்டல் மச்சான்? நான் வந்து பென்டகாஸ்டல் கிடையாது. ஆக்சுவலாக உன் பேக்ரவுண்ட் என்ன? உன் சைல்ட்ஹுட்டில் நீ என்ன டினாமினேஷன் இருந்த? நீ நாங்கள் சைல்ட்ஹுட்டில் அது ஒரு வியர்டான டினாமினேஷன் தான். அது வந்து பென்டகாஸ்டலிசமும் பிலீவ் பண்ணுவாங்க,
அப்புறம் இல்லை அப்படி தான் அவங்க வந்து பென்டிகோஸ்டல்னு சொல்லாத ஒரு பென்டிகோஸ்டல் டினாமினேஷன் அது. பேசிக்கலி பென்டிகோஸ்டல்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சர்ச்சஸில் என்னன்னா இந்த மாதிரி சின்ன சர்ச்சஸில் வந்து இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் இட்ஸ் அப் ஆன் யோர் ஃபேஸாக இருக்கும். சரியா? சின்ன இப்போ நான் க்ரூ அப் இன் அ ஸ்மால் சர்ச். எங்கள் அப்பா பாஸ்டராக இருந்தார். ஸோ நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நான் ஃபுல்லாக இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் பார்த்துருக்கேன். முன்னால் அது அவங்க அந்த சேரில் மட்டும் வேறு யாரும் வந்து உட்காந்தா பஞ்சாயத்து வந்து வேறு மாதிரி வெடிக்கும். நீங்கள் அதில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் வந்து சில நேரத்தில் வந்து உட்காந்து பார்த்துட்டு அவங்க ஒரு சர்காஸ்டிக்காக சொல்லிட்டு போவாங்க. அவன் வந்து பக்கத்தில் தட்டிட்டு நான் ஒவ்வொரு வீக்கு இங்கே தான் உட்காருவேன், பரவாயில்ல நீங்கள் உட்காருங்க பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கிற சீட்டை விட்டு கொடுக்குற மாதிரி பேசுவாங்களா? ஆமாம், அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அவங்க உட்காரும்போது சொல்லுவாங்க நாங்கள் வந்து இங்கே 25 வருஷமாக இங்கே தான் உட்காந்துருப்போம் நாங்கள். ஆனால் அது உட்காரதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த நியூ இயரு, ஈஸ்டர், கிறிஸ்மஸ் அந்த டைம்லாம் சர்ச் வந்து ஃபுல் ஆகிடும், டக்குன்னு ஃபுல் ஆகிடுமா. ஆமாம். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த சர்ச்சில் சேர் போடுற பசங்க இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்துட்டு தம்பி இந்த சேரில் வந்து துணி போட்டு வை, நாங்கள் வந்து அந்த சேரில் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அவங்க காசு வேணாம் ஐயோ தம்பி வைங்க நீங்கள் ஒரு அவங்கள ஆசீர்வதிக்கும் போது இங்கே வேணாம் கொடுக்குறது 5 ரூபா 10 ரூபா காசு மேட்டர் இல்லை. பட் அவங்க வந்து அந்த சேரை பிடிக்கிறதுக்காக ஒரு இது பண்ணுவாங்க. சரியா? அது என்ன ஐடியாலஜினே புரியாது. ஏன்னா அவங்க ஸ்டேஜ் கிட்ட பார்க்கணும், பாஸ்ட் கிட்ட இருக்கணும். லைக் ஸ்பெஷல் ஒகேஷனே இல்லைனாலும் ஒரு ரெகுலர் சண்டே இப்போ ஆண்டவரை தெரியாத ஒருத்தன் ஒரு நான் பிலீவர் ஒரு நியூ பிலீவர் அந்த சேர்ல உட்காந்தானா முடிஞ்சது. அதோட அவன் கிறிஸ்தவத்தை விட்டே போற அளவுக்கு இவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க அவனை போட்டு. ஃபர்ஸ்ட் அதெல்லாம். ஆனால் பேசாமல் நம்ம அந்த சர்ச்சில் சேர் போடுற வேலை செஞ்சா கூட நிறைய தேரலாம் மச்சான். அந்த மாதிரி மேட்டர்ல மச்சான் சரியான சைட் ஹஸ்ல் அது தெரியுமா? ஒரு சீட்டுக்கு 5 ரூபான்னு வை. உங்கள் சர்ச்செலாம் ரொம்ப பெரிய சர்ச்சில். ஆமாம், அது ஒரு பயங்கர பெரிய சர்ச்சாக இருந்தது. இப்போ அது என்ன சைஸ்ன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப நாளாச்சு. பட் யா என் சர்ச்சில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஆமாம். அப்போ இந்த கீழே உட்காருன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கும் ஒரு இது இருக்கு. அதுக்கும் அவங்க புக் பைபிள்லாம் வச்சுட்டு போவாங்க. பைபிள் பாட்டு புக் வச்சு. ஆனா இப்ப பைபிள் சின்னது இல்ல மச்சான். இப்ப 2 பேர் பக்கத்துல உட்கார்ந்தா பைபிள் ஸ்குவீஸ் ஆகும். அதுக்கு ஒரு டெக்னிக் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? உட்காருவாங்களா, இப்போ அவங்க ஸ்பாட்ல யாராச்சும் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க அப்படியே பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு அப்படியே இந்த வர்ஷிப் டைம் அப்படியே நவுந்து அப்படியே நவுந்து வருவாங்க. அது எப்படின்ற அது அந்த டெம்போ ஏத்துவாங்கல்ல, அப்ப இவங்க அப்படியே அபிஷேகத்தை நிரம்புற மாதிரி அப்படியே அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க. கடைசியில பார்த்தா அவன் கரெக்டா ஒரிஜினல் ஸ்பாட்டுக்கு வந்துடுவான். இவன் ஒரு 2 ரூபா தள்ளி போயிடுவான். இவன் வந்து அவன் ஐயோ பாவம் சொல்லி வழி விடுவானா, அதை அவங்க ஃபுல்லா கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. வேற லெவல்ல பண்ணுவானுங்க அவனுக்கு. மச்சான் அதான் சொல்றேன், உனக்கு மேலே சேரா இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி நீ அவன் இடத்துல உட்காந்தா மேட்டர் முடிஞ்சது. அது என்ன மென்டாலிட்டி நினைக்கிறது? அது என்ன மென்டாலிட்டி? அது மென்டாலிட்டி அது ஒரு ஒரு ப்ரைடு சம்மந்தம். அது ஒரு மாதிரி ஆரகன்ஸ். அது என்னன்னு சொல்றது, அது ஒரு ப்ரைட்ஃபுல் ஆரகன்ஸ். அது என்னன்னு சொல்றது, இது என் இடத்த நான் எப்படி விட்டு கொடுக்குறது. அது ஒரு மாதிரி டெரிட்டரி கிளைம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சர்ச் வந்து ஒரு பப்ளிக் இடம். அங்கே போய் நீ உன் டெரிட்டரி எப்படி கிளைம் பண்ணுவோம்? இப்போ சிலவங்களுக்கு ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வேற விஷயம். சரியா? ஆனால் இவங்க வந்து பப்ளிக் இடத்த வந்து இவங்க அப்படியே ஒரு மாதிரி டெரிட்டரி மாதிரி கிளைம் பண்ணி அங்கே வந்து அவங்க மட்டும் தனியாக இருக்க மாட்டாங்க. அங்கே அவங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்க எல்லாம் அந்த இடத்துல உட்காருவாங்க. அந்த இடத்துல வேற எவ்வளோச்சும் வந்து உட்காந்தாங்கன்னா அவங்க எல்லாம் கேங் அப் பண்ணுறாங்க. அவங்க கேங் அப் பண்ணிட்டு தம்பி நீங்க வேற எங்கேயாச்சும் போய் உட்காருங்க அப்படிங்கிறது. ஆமா, இங்கதான் எனக்கு கால் முடியல தம்பி, கஷ்டமா இருக்கு தம்பி. இல்ல கால் முடியலன்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா அவங்க வந்து லெஜெண்ட் சொல்லுவாங்க, தம்பி நாங்க இங்கதான் 25 வருஷமா உட்காந்துட்டு இருக்கோம், நாங்க திடீர்னு வந்து இங்க உட்காந்து எப்படி அப்படின்னு சொல்லி அப்படியே நவுந்து போவாங்க. ஆனா நாங்க வந்து லோக்கி நான் அவங்களோட அக்ரி பண்ணிட்டு மச்சான். ஏன்னு சொல்லு, ஏன்னா எதை பத்தி அக்ரி அவங்க கிளைம் பண்றதை பத்தி. ஏன் தெரியுமா? நேம் இட் அண்ட் கிளைம் இட் இல்ல, அவங்க வந்து மாசம் காசு கொடுக்குறாங்களா இல்லையா? நீ அதை எப்படி எதை பத்தி சொல்ற? சந்தாவை பத்தி சொல்றியா, இல்ல காணிக்கையை பத்தி சொல்றியா, இல்ல தசம்பாகத்தை பத்தி சொல்றியா? இது 3மே சொல்றேன் நான். சரியா? ஏன்னா அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க இப்போ காசு. அவங்க வந்து பே பண்றாங்க. 25 வருஷமா பே பண்ணிருக்கான் மச்சான். அந்த இதுக்கு விளங்குதா? 25 வருஷமா நான் அந்த ரெண்ட் பே பண்ணிருக்கேன்டா அப்படின்னு வந்து நேத்து வந்து நீ எடுத்துட்டு போயிடலாம் நினைக்கிறியா? அந்த ஒரு படம் கூட வச்ச பார்க்கிங்னு சொல்லி
அந்த படத்தை பத்தி எல்லாம் பேசுறோம். அந்த அது நல்ல படம் தான். அது கிறிஸ்தவ படமா இல்ல, அது வந்து கிறிஸ்தவ இது கிறிஸ்தவர்கள் பார்க்க வேண்டிய படம் எடுக்கலாம். ஆமா ஆமா, அந்த இந்த மாதிரி இந்த நாக்களை பிடிக்கிறா இருக்காங்க, அவங்க பார்க்க வேண்டிய படம், கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா அந்த ஒரு பார்க்கிங் அவனுக்கு அடிச்சுக்குவானுங்க பாரு. ஒரு பார்க்கிங் ஸ்பாட் 2 கார் இருக்கும். 2 கார் இல்ல, பெஸ்ட் அவருக்கு காரே இருக்காது. இவர் காரை பார்த்து அவர் காரை கொண்டாந்துருவாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை ஆயிரும். ஈகோ ஈகோ ஈகோ. நான் 25 வருஷமா இங்க இருந்தேன், அவர் ஒரு பைக் தான் பார்க் பண்ணிருப்பாரு. அந்த அவர் பைக்காக ஒரு பிரச்சனை பண்ணுவாரு. அது மாதிரிதான் இவர். என்னடா மச்சான், ஆனா இவங்க வந்து பே பண்ணிருக்காங்கடா, அதான் விளங்குதா. அவங்களுக்கு அவங்க பிரச்சனையை யோசிக்கணும். நீ என்ன எவ்வளவு இப்போ ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு வருஷ கணக்கு தான். உனக்கு சந்தா பத்தி பேசுறேன்னா வருஷ கணக்கு. ஆமா, சந்தான்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல. ரைட். அது வந்து வருஷம் எப்படி பே பண்ணுவாங்க? ஆக்சுவலா நீ பார்த்தனா சந்தாவும் ஒரு வியர்ட் கிறிஸ்டியன் பிராக்டிஸ் தான். நீ ஆக்சுவலா பார்த்தனா. ஆமா ஆமா ஆமா, கரெக்டா. ஏன்னா இவங்க சந்தா வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு வந்து நீ மெம்பர் ஆகணுமா? 100%. ஐ திங்க் எவ்ரி பிலீவர் ஷுட் பி அ மெம்பர் ஆஃப் அ சர்ச். சரியா? அப்போ தான் நீ யூஆர் ஹேவிங் சம் சார்ட் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. ஆனால் அது காசு வாங்குற ஒரு மேட்ரு இருக்குல்ல, எனக்கு அது வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து ஆன் டாப் ஆஃப் ஆஃபரிங் மேல. ஓகே, நீ காணிக்க தசமாகவும் போடலனாலும் இந்த சர்ச் மெம்பர்னா நீ சந்தா கட்டி ஆகணும். சரியா? ஸோ இது ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரோமன் கேத்தலிக்ஸாக தான் இருந்தோம். சரியா? ஸோ அப்போ எங்கள் பாட்டி வந்து ஒரு இடத்துல சந்தா கட்டுவாங்க. அப்போ ஒரு கேத்தலிக் சர்ச்சுக்கு சந்தா கட்டிட்டு இருந்தாங்க. ஓகே, சரியா? அப்போ அதோட பேசிஸ் என்னன்னா, நீ ஏன் சந்தா கட்டுறேன்னா, நீ இறந்ததுக்கு அப்புறம் உனக்கு வந்து அவங்க கல்லறையில் ஒரு இடம் இருக்கும். ஓகே, ஸோ தட் வாஸ் த பேசிஸ் ஃபார் சந்தா. ஓஹோ, சரியா? ஸோ அதனால நீ வந்து மந்த்லியோ இயர்லியோ ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி கட்டி காசு போட்டே இருப்பேன். சரியா? அப்போ உனக்கு வீட்டில் நல்லது கெட்டது ஏதாவதுன்னா அவங்க வந்து அங்கேருந்து அவங்க ப்ரீஸ்ட் அனுப்புவாங்க ஏதாவது பண்ணுறதுக்கு. ஸோ அதான் சந்தாவோட பேசிஸ். அப்படி மந்திரிச்சு விட்டு போவாரா? அதான் சந்தாவோட பேசிஸ். சரியா? பட் இங்கே பார்த்தோன்னா ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் நிறைய இடத்துல சந்தா காசு வாங்குவாங்க. ஓகே, ஆனால் கல்லறை கொடுக்க மாட்டாங்க. உனக்கு சர்ச்சில் சீட்டே கிடைக்க மாட்டேங்குது. சீட்டை எதிர்பார்க்கறது சரிதானடா. நீ கல்லறை தான் குடுக்கல, எனக்கு இந்த சீட்டை நீ 6 அடி தான் குடுக்கல, எனக்கு இந்த 2x2 நியாயமான கோரிக்கை தான். ஆனா நீ ஆக்சுவலா பார்த்தீங்க இந்த சந்தா மேட்ரும் நீ பிப்ளிக்கலா பார்த்தனா பைபிள் வந்து ஒரு சர்ச்சில் போய் பிலீவராருன்னு சொல்லுது. பட் சந்தாவோட ஒரு லாஜிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தோன்னா அந்த சர்ச் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரன் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பென்ஸ் தான் சந்தான்னு வையேன். அது எனக்கு புரியுது. ஓகே, பட் இந்த சந்தா வாங்குற நிறைய சர்ச்சஸ் வந்து தேர் லைக் ஹியூஜ் சர்ச்சஸ். ஆமாம், சரியா? ஸோ அந்த சர்ச்சுக்கெல்லாம் நீ வந்து சந்தா கட்டலாம், இந்த சர்ச் வில் பி டூயிங் ஜஸ்ட் ஃபைன். புரியுதா? இப்போ இந்த குட்டி குட்டி சர்ச்சை நாங்கள் சந்தா கேள்விப்பட்டதில்லைண்ணா. பட் இந்த பெரிய பெரிய சர்ச் தான் உங்கள் மாத சந்தாவை நீங்கள் உங்கள் ஆண்டு சந்தாவை நீங்கள் பண்ணுங்க அப்படின்பாங்க. ஐம் கெஸ்ஸிங் தட்ஸ் பிகாஸ் அங்கேருந்து அவங்க அந்த சேலரி எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க பாஸ்டர்ஸ்க்கு அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம். இந்த சந்தாவோட ஒரிஜினல் எங்கே இருக்குது தெரியுமா? இந்த சந்தாவோட ஒரிஜின் வந்து ஆக்சுவலி அந்த காலத்தில் ஒரு போப் இருந்தார். ரைட், இந்த எக்ஸாக்ட் இயர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் வந்து ரொம்ப லேவிஷாக செலவு பண்ணார். அவர் ஒரு ஹண்டிங் ட்ரிப் போனார். அந்த ஹண்டிங் ட்ரிப் வந்து 2.5 வருஷமாச்சா முடிகிறதுக்கு. 2.5 வருஷமா? 2.5 வருஷம். மோடி வந்து ஊரா போன மாதிரி இருக்கு கதை. அவர் ஹண்டிங் ட்ரிப்பே 2.5 வருஷம்னா அவர் டைம் முடிய போது இன்னைக்குமே கேத்தலிக் கஜானா காலி பண்ணிட்டாரு. அவர் ஃபுல் பயங்கர பிளே பாய் வந்திருக்காரு. இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நிஜமான யோலோ வாழ்ந்திருக்காரு. அதை ஒரு லிட்டரலா எடுத்து சுத்தி இருக்காரு எல்லாம் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் கேத்தலிக் சர்ச் கஜானா காலி. அதுக்கப்புறம் தான் இந்த டைதிங் ஆஃபரிங் சேர்த்து இவங்க வந்து இந்த டாக்ஸேஷனை கொண்டாந்தாங்க, இந்த சந்தா மேட்டரை கொண்டாந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அவங்களோட லாஸ் அவங்க வந்து இது பண்ணுறது. ஆமாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் விற்க துவங்கிட்டாங்க. இந்த சாக்ரிமெண்ட் சொல்லி, இந்த சாக்ரிமெண்ட் மீன்ஸ் இந்த 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 யோவானுடைய முடி இருக்கு, இந்த பவுலோட பல்லு இருக்கு, அதெல்லாம் சொல்லி விற்க தந்தாங்க. இப்போ நீங்க வந்து ஆமா அது வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க? சும்மா மெமரபிலியா மாதிரி வச்சிருப்பாங்க. தென் யூ வில் ஹேவ் a special place in paradise-ல. அந்த மாதிரி ப்ரீச் பண்ண தவிட்டாங்க. யோவானோட முடி வச்சிருந்தா ஸ்பெஷல் பிளேஸா ப்ரோ அப்படின்னு சொல்லி யார் முடி வித்தாலும் தெரியாது, யாருக்குமே தெரியாதுல்ல. ஆனா யோசிப்பா, நிஜமாவே யோவானோட முடி கிடையாதான், அது வேற இவனோட முடியும். அது உனக்கு எப்படி உனா கண்டு கூட பிடிக்க முடியாது. அதான் அந்த டைம்ல என்னன்னா ரிலிஜன்
வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு டைமில். இந்த காலத்துலையும் தான் மச்சான், Yeah, இந்த yeah. காலத்துலையும் தான். அந்த காலத்தில் முடிய விற்றாங்க, இந்த காலத்தில் ஜெபனை விற்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆமாம், அவ்வளோதான் வித்தியாசம். சின்ன அந்த தண்ணி மாதிரி எல்லாம் யோர்தான் தண்ணி அப்படின்பாங்க, ஞாபகம் இருக்கா? உனக்கு உடம்பு சரியில்லைனா இப்போ யோர்தான் நதி தண்ணி, தம்பி இஸ்ரேல்லேருந்து கொண்டாந்து என்ன இதா பூசுக்கா அப்படின்னு இஸ்ரேல் என்ன, அப்புறம் இந்த இஸ்ரேல்லேருந்து இந்த ராக்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க பார்த்தியா, அதெல்லாம் அவனுக்கு பைபிள் கடையில் வச்சு இது பண்ணுவாங்க, தலகாணி கடியில் வச்சு ஜாப் பண்ணுவாங்க. ஐயோ அம்மா மச்சான், தலகாணி கடிலன்னு சொன்ன ஞாபகம். உனக்கு தலை வலிக்கும் போது உங்கள் அம்மா எப்போ சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட பைபிளில் தலகாணி கடியில் வச்சு? எனக்கு இது நான் பண்ணதில்லை, பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கும் பண்ணதில்லை சரியா. ஆனால் அதே மாதிரி இது உனக்கு வந்து பேட் ட்ரீம்ஸ் வருதுன்னா பைபிள் வந்து தலகாணி கடியில் வச்சு போடு அப்படின்பாங்க. ஓகே, அதெல்லாம் பைபிளை படின்னு சொல்ல மாட்டாங்க, தலகாணி கடியில் வச்சு படி அப்படின்னு. இன்ன வரைக்கும் இந்த ப்ராக்டிஸ்லாம் போகுது நான் நினைக்கிறேன். ஓ 100%. ஏன்னா அது பார்ட் ஆஃப் ரிலிஜியாசிட்டியில் அவங்களுக்கு அது வந்து பைபிள்ன்றது ரொம்ப இந்த அவங்க புனிதமாக்கி வச்சுருக்காங்க. இப்போ நீ ஒரு கிறிஸ்தவங்களே இல்லாதவங்களை பற்றி நீங்கள் பேசினா கூட, அவங்களோட கூட பேசினா கூட they want to offend பைபிள். லைக் அது ஒரு புனிதமான புத்தகம், அதை பற்றி சில நான் மேட்டரில் நினச்சில்ல பைபிளை தப்பாக கோட் பண்ணி அப்படி இப்படிலாம் நான் நிறையா இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். அந்த பப்ளிக் ஒப்பீனியன் இருப்பாங்களே, அதனால பைபிளில் ஒரு எவ்வளோ புனிதமானது தெரியுமா அதை பற்றிட்டு. ஆனால் அவனுக்கு யாருமே வாசிச்சிருக்க மாட்டாங்க. அதை வாசிக்கிறோன்ற இது வந்து புஷ் வந்து எங்கேயுமே வாசிக்கிற புஷ் உனக்கு இருக்காது. ஆனால் அது வந்து ஒரு மெட்டீரியலாக இப்போ இந்த ஹிந்து ரிலிஜன்லாம் பார்த்தோன்னா உனக்கு பயமாக இருக்குன்னா அவங்க ஒரு கயிறு கட்டி விடுவாங்க, அந்த குட்டி வேல் ஒன்று அது மாதிரி கட்டி விடுவாங்க. அப்புறம் உனக்கு வந்து இந்த மந்திரம் சொல்லு அப்படின்பாங்க சரியா. அதோட கிறிஸ்டியன் ஈக்குவலன்ட் என்னன்னு பார்த்தோன்னா இந்த பைபிள் தலகாணியில் வச்சு படுங்கிறது, இந்த பைபிளை நெஞ்சில் வச்சு படுங்கிறது. உனக்கு பயமாக இருந்தால் உனக்கு இயேசுவின் ரத்தம் ஜெம் சொல்லுங்கிறது. அதை விட மந்திரம் மாதிரி சொல்லுவாங்க, பார்த்துருக்கேன் நீ மச்சான்? ஐயோ நான் பண்ணியிருக்கேன் மச்சான். அதெல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க சர்ச்சில் ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, தம்பி உனக்கு வந்து ஜோரம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் சொல்லுவாங்க தம்பி இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு. அதே மாதிரி இந்த பக்கத்துல வந்து இந்த ஒரு சின்ன கோயில் இருக்கும், அவனுக்கு அந்த ஆடி அமாவாசைக்கெல்லாம் பாட்டை போட்டு திருவானுங்க போல பாட்டு ஃபுல் இதுவும் ஓடிட்டு இருக்கும் சரியா. அதெல்லாம் சினிமா பாட்டு எல்லாம் அந்த சாமி பாட்டு. எனக்கு சர்ச்சுக்கு போய் சாமி பாட்டு கேட்டு சாமி பாட்டு கத்துக்கிட்டேன் போறது சர்ச்சுக்கு. ஆனா இவங்க பாட்டை லூப்ல போட்டு இருப்பாங்களா வச்சா எனக்கு சில டியூன்லாம் ஞாபகம் இருக்கு. அப்படி மாரியம்மா அப்படின்னு ஒரு டியூன் ஆரம்பிக்கும், எனக்கு அந்த பாட்டு லிரிக்ஸோட ஞாபகம் இருக்கு. ஏன்னா அதை அப்படி ரிப்பீட் பண்ணி போடுவாங்க சரியா. அந்த பாட்டு போடும்போதெல்லாம் அவங்க சர்ச்சில் வந்து சொல்லுவாங்க, தம்பி நீ வந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டே இரு. அந்த பாட்டு வழியா பிசாசு வந்து உன் மைண்டுக்குள்ள வந்து உன் வாய்க்குள்ள வந்து அப்படியே உன் இருதயத்துக்குள்ள போயிடுவான். இயேசு சொல்லிட்டே இரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு ஈக்குவலன்ட் மாதிரி தேடுறாங்க, புரியுதா? அதுக்கு வந்து நமக்கு இது வந்து ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டே இருந்தா உனக்கு எல்லாம் சரியாயிடும். அந்த மாதிரி ஒரு கிரௌடடான சொசைட்டில, லைக் மல்டி கல்ச்சுரல் கிரௌடடான சொசைட்டில சரியான கஷ்டம் அப்படி வாழ்றது. ஆனா இவங்க ஒரு ரெமடியை பாத்தியா தம்பி, நீ அதுக்கு அட்டாக்கா நீங்க கொண்டு வா. அவங்க பேசுறாங்களே, நம்ம அதோட யார் நம்ம கிறிஸ்தவர்கள் யாருன்னு காட்டுறோம். நீ சொல்றத ஞாபகம் ஒரு வியர்டான பிராக்டிஸ் தான் நானே பண்ணியிருக்கேன். மீன்ஸ் நான் பண்ணிருக்கேன்னா இன்னொரு பாஸ்டர் செய்ய சொல்லி நான் வந்து அவர் அடியாள் நான் ரைட்டா. இதெல்லாம் புதுசா வீடு குடி போவாங்கல்ல, போகும்போது ஸ்கிரிப்சர் பைபிள் வேர்சஸ் இருக்கு, பைபிள் வேர்சஸ் சின்ன ஒரு பேப்பர் எழுதி சுருட்டி சரியா இது 4 மூலையில அந்த இதுக்கு மேல ஒரு கவரிங்ல போட்டு விட சொன்னாரு சரியா. நான் போட்டு விட்டேன் லிட்ரலா. இது வந்து நான் ஸ்ரீலங்கால இது வந்து புடிஸ்டாக்கள் நினைக்கிறேன், இந்துவாக்களும் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இது வந்து அவங்களோட ப்ராக்டிஸ் தான். அவங்க வந்து அவங்க அந்த மந்திரம் பிளேட் மாதிரி இருக்கும், அதை அப்படி சுத்தி ஒரு சட்டிக்குள்ள போட்டு வீட்டுல 4 மூலையில கட்டி விடுவாங்க. ஓ சரியா. நான் அதோட ஒரு ஈக்குவலன்ட் வெர்ஷன் அவனுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா வீடு கட்டும்போது என்ன பண்ணுவாங்க, பைபிளை கிழிச்சிருவாங்க ஃபுல்லா. இதே பைபிள் வந்து முஸ்லீம்காரன் கிழிச்சா சண்டைக்கு போவாங்க, ஹிந்துக்காரன் கிழிச்சா சண்டைக்கு போவாங்க சரியா. நம்ம ஊருக்காரன் கிழிச்சு என்ன போனோம், ஃபுல்லா வீட்டுக்கு இடல சிமெண்ட் கூட மிக்ஸ் பண்ணி வீட்டுல அடிச்சு விட்டுருவான் சரியா. அடிச்சு விட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த வீடை சுத்தி ஆண்டவரோட பிரசன்னம் இருக்குன்னு. ஏன்னு கேட்டா ஏன்னா வீடு ஃபுல்லா பைபிள் ஒட்டி நீ சீப்பா நிறுத்தணும், கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்ச காரியத்தை நான் சீப் வச்சு நிறுத்தினேன் பாத்தியா. அது மாதிரி எப்படி தெரியுமா இருக்கு, இந்த ஆவியான வந்து நைட் அப்படியே தேடிட்டே இருக்காரா சரியா. எந்த வீட்டுலாம் பைபிள் இருக்கு அது அட்ராக்ட் ஆகி அது அந்த வீடு. இல்ல இது அவங்களோட ரீசனிங் என்ன தெரியுமா, இந்த
செவன்த் இல்ல இந்த லாஸ்ட் பிளேக் ஈஜிப்ட்ல வரும்போது அவங்க அந்த டோர் போஸ்ட்ல வந்து இது தருவாங்கல்ல லாம்போட பிளட். சோ அதோட ஈக்குவலண்ட் தான் இது. சொல்லுவாங்க தைரியமா சொல்ல மாச்சா ஒரு பைபிளை வாங்கு எல்லாம் பேஜும் கிழிச்சிட்டு ஃபுல்லா வீடு ஃபுல்லா ஒட்டி விடு ஒட்டுனா சொல்லுவாங்க. கொத்தனார்கிட்டே சொல்லுவாங்க இதை நீங்க மிக்ஸ் பண்ணி சிமெண்ட் ஃபுல்லா நீங்க ஒரு செங்கல் கட்டிலும் வச்சு இது பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது ஆர்குமெண்ட் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, தம்பி இந்த வீடு வந்து ஆண்டவர் கட்டின வீடு, இந்த வீடை சுத்தி ஆண்டவரோட பிரசன்னா இருக்கு இந்த வீடு. எனக்கு இந்த வாய்ஸ்ல பேசுறது என்ன வீடு, எனக்கு ஒரு வீடு ஞாபகம் வருது. ஞாபகம் இருக்கா? சத்யா ஏஜென்சில ஞாபகம் அந்த வீடியோ, சத்யா ஏஜென்சி வீடியோ. அந்த மாதிரி தான் ஆண்டிங்க பேசுவாங்க. சரியா? அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடு ஃபுல்லா அந்த பைபிள் வசனத்தை சொல்லி வச்சிருப்பாங்க. அது வந்து நீ அதை எடுக்கணும்னா நீ வீடை உடைச்சாலும் எடுக்க முடியும். ஆமா. ஆனா கூலிக்கு போறாங்கல்ல, போகலதான் இந்த மேட்டர் நான் சொருகி அது வந்து வேற இன்னொரு விஷயம். நான் இன்னொரு மேட்டர் பார்த்தேன். அது வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கல். ஏன்னா வந்து அதில் வீட்டுக்கு குடி போகிற ஆக்கள் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய பிலீவ் பண்ணுவாங்க. ஏற்கனவே எந்த மதத்துக்காரங்க இங்கே இருந்தாங்கன்னு தெரியலை, ஹூ லிவ்ட் ஹியர் அந்த மேட்டர் இருக்கு. அவங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக பார்ப்பாங்கல்ல, இங்கே எந்த பேய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்மள இது பண்ணுமா, அவங்க சைக்கலாஜிக்கலாக ஓகே ஆயிடுவாங்க. சரியா? பாரு நம்ம எல்லாம் கவர் பண்ணியிருக்கு எல்லா பக்கமும் கவர். அது மட்டும் இல்லடா, அந்த எண்ணெய் எடுத்து எல்லா மூலையிலையும் பூசுவாங்க, ஜெபிக்கணும், ஜெபி விட்டு. அது லிட்டரலா அது என்னன்னு சொல்றது, அது ஒரு சூப்பர்ஸ்டிஷன் தான். ஏன்னா பிப்ளிக்கல் எதுவும் கிடையாது. அவங்க அங்கே அது நீ வந்து வீடு ஹவுஸ் வாங்கிங் பண்ணுறியா, பாஸ்ட் கூட ஜாப் பண்ணுறியா, ஷோர் கிரேட். ஆனால் நீ வந்து அது உனக்கு பத்தாதுங்கிற ஒரு மென்டாலிட்டி நீ வந்துட்ட பத்தியா. திஸ் இஸ் நாட் குட் இனஃப் ஃபார் மீ, ஸோ ஐ ஹேவ் டு டூ சம்திங் பியாண்ட் திஸ் வேர் ஐ ஃபீல் ஓகே டு லிவ் ஹியர். புரியுதா? நான் வந்து இந்த ரூமை அனாயிண்ட் பண்ணணும். ரூம் எப்படி அனாயிண்ட் பண்ணுவேன் நீ? மனுஷங்களை அனாயிண்ட் பண்ணலாம், அது ஓகே. ரூம் எப்படி அனாயிண்ட் பண்ணுவேன் நீ? அனாயிண்ட்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன மச்சா? அது வந்து அப்பாயிண்ட் பண்றது, அப்பாயிண்டிங் தான். அனாயிண்டிங் தான் ஒரு அப்பாயிண்ட் பண்ணிருக்கு, ரைட்? தட் மீன்ஸ் லைக் நீ ஒரு வேலைக்கு செய்ற மேனேஜரா இருக்கிற, உனக்கு என்ன லீகலா இப்பெல்லாம் லெட்டர் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. அந்த காலத்துல கடவுள் ஒருத்தர் அனுப்புறாரு, அனுப்பி இட்ஸ் அன் ஆக்ட் வந்து அவங்க வந்து தலையை ஊற்றி அது பண்ணக்குள்ள இட் ஃபீல்ஸ் மோர் ரியல். இப்போ சும்மா வந்து ப்ராஃபிட் வந்து ரைட் நீ தான் கிங் அப்படி சொல்லிட்டு போறாருன்னா ஓகே நீயும் கிங் நானும் கிங்னு அவனு இருப்பாங்க. இப்படி பண்ணும்போது இட்ஸ் a public display, right? It's an agreement basically. So நீ ஒரு அந்த ரூம் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவ நீ சொல்லு. ஆனா இவங்க ரூம்ல அபிஷேகம், இவங்க ஒரு மென்டல் பிக்சர் ஒன்னு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட கடவுளோட பிரசன்ஸ் வந்து அந்த இதுல இருந்துச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆர்க் ஆஃப் தி கவர்னன்ட் அந்த பழைய டெம்பிள்ல இருந்துச்சு அப்படின்னு இவனுக்கு அதே எதிர்பார்க்கறாங்க வீட்டுக்கு. சரியா? அது வந்து தம்பி அது ஓல்ட் டெஸ்டமென்ட்ல கடவுள் அவர் இருந்தாரு, ரைட்? இது நியூ டெஸ்டமென்ட்ல வந்து அதே சேம் காட் கேம் இன்டு யூ நோ லைக் அது ஹியூமன் நேச்சர்ல வந்தாரு, ஹியூமன் நேச்சர்ல வந்தார். ஸோ அது வந்து different time of the time in the history and different covenant too, different covenant la அதே நம்ம இன்னைக்கு எதிர்பார்ப்போம். இந்த இத பத்தி பேசினாலே எல்லாருமே ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்து தான் எடுத்துட்டு வருவாங்க. இப்போ நீ இந்த டாபிக்ல இருக்கறனால எனக்கு இன்னொரு டாபிக் ஞாபகம் வருது எனக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து செருப்பு போடக்கூடாதுன்னு ஒரு டாபிக் சொல்லுவாங்க. ஆஹா, கேள்விப்பட்டிருக்கீங்க? அது இதே மைண்ட் செட் தான். ஆனா அதுக்கு வந்து வேற வசனம். அதுக்கு வந்து வசனம் என்னன்னா, ஆண்டவர் வந்து மோசே கிட்ட சொல்லுவார்ல, நிக்கிற இடம் பரிசுத்தமான ஸ்தலம், இனிமே நீங்க வந்து இங்க நிக்க கூடாது, செருப்ப கழட்டு அப்படின்னு வரல ஆண்டவர். அதான் அவங்களோட ரீசனிங் அங்க. சரியா? ஸோ அவங்க லாஜிக் என்னன்னா, சர்ச்சுக்கு செருப்பு போட்டு வரலாம், ஆனா அங்க ஆண்டவர் கோச்சுக்க மாட்டாரு. சரியா? நீ வந்து சர்ச்சுக்கு வந்து நீ வந்து ஐ மீன் நீ வந்து செருப்பு போட்டு எங்க வேணா சுத்தலாம், அங்கெல்லாம் ஆண்டவர் பிரச்சனை கிடையாது. ஆனா நீ ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னா அங்க பிரச்சனை ஹெவியா இருக்கும். அது நீ அங்க போகும்போது செருப்பு போட்டு போயிட்டேன்னா நீ வந்து உன் பரிசுத்தத்தை நீ கலைச்சிடுற நீ. ஆமா ஆமா, அது வந்து சில இதுன்னு சொல்லுவாங்கல்ல, பழிப்பீனம்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜை முடிச்சு தம்பி பழிப்பீடத்துக்கு நீங்க வரலாமா அப்படின்வாங்க. ஏன்னா அந்த காலத்துல மகாபரிசு ஸ்தலத்துக்கு ரைட், தமிழ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நீங்க கணக்கு எடுக்காதீங்க. அதே மாதிரி அந்த டைம்ல அவங்க செருப்பெல்லாம் போட்டு முடியாது, ரொம்ப பியூரா இருக்கணும். அவங்க அதே மேட்டர் அப்படியே சர்ச்சுக்கு கொண்டுருவாங்க. ஸ்டேஜ்னா என்னது?
ஸ்டேஜ் வந்து ஏன் கொஞ்சம் உயரமாக கட்டுறாங்க, எல்லாரும் பார்க்கலாம், வியூவர்ஷிப்புக்காக தான். ஸ்டேஜ்ன்றது வியூவர்ஷிப் தான், அவ்வளோதான். அங்கே இருந்தால் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம ஹைட்டுக்கெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நாங்கள் க்ரௌட்ல மச்சான் நீ 6'1" மச்சான், நீ வந்து ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் as 6'1" அப்படின்னு சொல்லணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். பட் வந்து ரியல் நம்பர் சொல்ல முடியாது. நீங்கள் எப்பயாவது மீட் பண்ணிங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. பட் ஆனால் யோசிச்சு பாரு, நாங்களாம் அப்படி அந்த இருந்து நான்லாம் பண்ணியிருக்கேன். நான் இப்போ கூட மினிஸ்ட்ரி பண்ண இடத்துல ஸ்டேஜெல்லாம் பலிப்பினமும் கிடையாது. நான் ஒன்றுக்கு அவனுக்கு நின்றானா அவனுக்கெல்லாம் இப்படி ஒரு எட்டி பார்க்குறாங்க நம்மள. தம்பி எங்கப்பா சத்தம் மட்டும் வருது ஆளக்காரில் அப்படின்னு. சில நீங்கள் உட்காந்தே வேசி பண்ணுங்க அப்படின்னு உட்கார வச்சிடறேன் நான். பட் அந்த இன்கன்வீனியன்ஸ்க்காக தான் அவங்க ஸ்டேஜ் கட்டினாங்க. அதுதான் ஸ்டேஜ். பட் இவங்க அதை வந்து பட் அது இவங்க ஓவர் க்ளோரிஃபை பண்ணி இவங்க அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து, நீ இந்த வேலிடேஷன் பேச ஞாபகம் வருது. இப்போ இந்த ரெகுலராக ஊழியம் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து they might be doing a good job. ஆனால் நீ ஒன்ஸ் அவங்க வந்து எதை ப்ரொமோஷன் மினிஸ்ட்ரியில் ப்ரொமோஷன் எதுன்னு பார்க்குறாங்க, நீ ஸ்டேஜுக்கு ஏறது தான் ப்ரொமோஷன் பார்க்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியானோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அதான். சரி, ஏன்னா இந்த கிராமத்தில் நிறைய பேர் ஊழியம் பண்ணுறாங்க. சரியா, அதே ப்ராப்ளி ஆனஸ்ட்டாக ஊழியம் பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு க்ளோரி கொண்டு வரணும் மட்டும் தான் ஊழியம் பண்ணுறாங்க. சரியா, ஆனால் நிறைய பேர் வந்து அவங்கள வந்து இதுவாக பார்க்க மாட்டாங்க. மேன் இஸ் டூயிங் த லார்ட்ஸ் ஒர்க்னு பார்க்க மாட்டாங்க. ஸ்டேஜ்ல ஏறி மைக் பிடிக்கிறான் பாரு, அப்பா அவன் தான் ஆண்டவரோட ஊழியத்தை பண்ணுறான். ஸ்டேஜ்ல ஏறி கிட்டார் வாசிக்கிறான் பாரு, நீ ஸ்டேஜ் ஏறதான் உன்னோட அல்டிமேட் சக்ஸஸ் இன் மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்ப்பாங்க. அது லிட்டரலி இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பேகனிஸ்டிக், அது ஒரு மோஸ்ட் செல்ஃபிஷ், மோஸ்ட் ப்ரைட்ஃபுல் தாட்ஸ். ஏன்னா சொசைட்டிலையும் அதே மைண்ட் செட் இருக்கு, அதே மைண்ட் செட் இருக்கு. இப்போ சில நேரம் வந்து எல்லாரும் பார்க்குற நிலைமைக்கு நீ போகணும் அப்படிங்கிறது. ஒரு யூடியூபராக கூட இருந்திருப்பானுங்க, நல்ல பழைய யூடியூபர் இருப்பான். அவனு கேட்டா எனக்கு சினிமாவில் போகிறது தான் எனக்கு தெரியும் அப்படின்னு. யூ ஆர் லைக் லிட்டரலி எவ்ரி டே யூ ஆர் அட் பீப்புள்ஸ் ஃபேஸ், ரைட்? பட் யூ வாண்ட் டு அச்சீவ் தேர். more eyes will see you. இப்போ நீ சர்ச்சில் வந்து you have the same thing because that's very glamorous thing to do டா. நிறைய பேர் அதான் மச்சான் மினிஸ்ட்ரியோட சக்ஸஸாகவே பார்ப்பாங்க. ஆமாம் ஆமாம். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் ஆரம்பத்தில் வந்து இந்த சின்ன சின்ன கிராமத்துல தான் ஊழியம் பண்ணிருந்தேன், ஆனா இன்னைக்கு பாத்தியா ஆண்டவர் வந்து எனக்கு பிரியாணி 10,000 பேருக்கு முன்பதாக நீ நிற்க வைத்திருக்க சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் கொட்டை அடிச்சதுனால தான் நீங்க நான் பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்னு. சரியா, ஆனா ஸோ அவங்க எதை வந்து மினிஸ்ட்ரியில சக்சஸ்ன்னு பாக்குறாங்கன்னா, அந்த 10 பேர் கொட்டை அடிச்ச பத்தி அதை சக்சஸாவே பார்க்க மாட்டாங்க. அது அவங்க என்ன பாக்குறாங்க, ஐ எம் சஃபரிங் நவ் so that God will lift me later அப்படின்னு. ஆனா அவங்க என்ன ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, உனக்கு அந்த கொட்டடிக்கு வைக்கிறதுக்கு அந்த கிரேஸ் கொடுத்ததே ஆண்டவர் தான். He lifted you the moment he called you into ministry. உனக்கு அதை விட பெரிய சக்ஸஸ் எதுவுமே கிடையாது உனக்கு. ஆனால் நீ அதை you don't stop there. புரியுதா, நீ அதை வந்து சக்ஸஸாகவே பார்க்காம அது ஒரு அற்பமான ஒரு பிகினிங், அது ஒரு ஹம்பிளான ஒரு பிகினிங்காக பார்க்குறேன். பார்த்துட்டு அது ஒரு வசனம் சொல்லுவாங்க, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கு. கான்டெக்ட்ல இதுக்கும் அதுக்கும் கான்டெக்ஸ்டே கிடையாது. இங்க இதுதான் முடிவு, இதுலயே முடிச்சிட்டாரு. ஸ்டேஜ் தான் முடிவு. புரியுதா, நீ ஸ்டேஜ் போயிட்டனா அடுத்த லெவல் எப்படி தெரியுமா, அதோட பெரிய ஸ்டேஜ். இப்ப நான் 5,000 பேர் முன்னாடி நிக்கிறேன்னா ஆண்டவரோட 10,000 பேர் முன்னாடி ஏத்துவாரு. நாக்காளி, அதுக்கு பெரிய நாக்காளி. அது ஆமா, அது மாதிரி தான் லிட்டரலா பாலிடிக்ஸ் மாதிரியே தான். நீ எம்எல்ஏ ஆவறியா, நான் அடுத்து எப்படி சிஎம் ஆகலாம், அதுக்கப்புறம் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், அதே மைண்ட் செட் தான் உனக்கு சர்ச்சுக்குள்ளேயும் இருக்கு. ஆமா, கட்டாயம். ஹாரிபிள் பிராக்டிஸ், அது ஹாரிபிள் பிராக்டிஸ். ஏன்னா அது வந்து அதான் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் தி டாப் டா. அதான் மேட்டர். அப்படி சொல்லும் போது தான் வருது. அப்போ வேர்ஷிப் நடந்துகிட்டு இருக்கும். சரியா, என்ன ஸ்டேஜ்ல நாக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, இந்த மினிஸ்டர்லாம் வந்துருப்பாங்க, இந்த மினிஸ்டர் மீன்ஸ் ஊழியக்காரங்களாம் உட்காந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் வேர்ஷிப் நேரத்தில் அவங்க வந்து எல்லாம் ஜம்முன்னு உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே எல்லாரும் ஆக்கள்லாம் கையை தூக்கி அப்படி கையெல்லாம் ஆட்டி இவனுக்கு அப்படியே இவங்கெல்லாம் இப்படியே உட்காந்துருப்பாங்க. மேக்ஸிமம் இருந்தோம் அப்படி லைட்டாக அப்படி லைட்டா அப்படி கையை தூக்கி அப்படியே சாய்வாங்க. அவ்வளவுதான். ஏன் தெரியுமா, ஏன்னா they think they are above it. ஆமா ஆமா, இதெல்லாம் என்ன நான் பார்க்காத வர்ஷிப்பா தம்பி. நாங்க 20 வருஷத்துக்கு முதல்ல நான் பிறண்டு பண்ணேன் தம்பி. சரி, இப்ப என்ன பண்றீங்க, அவ்வளவுதான். அது பிகாஸ் that is the ego, right? ஈகோ பிளஸ் அவங்க அந்த பெருமை, that's the pride showing up. ஆனா அது வந்து people don't see it as pride. That's the thing. அவங்க வந்து அது வந்து ஆண்டோட பிரச்சனத்திலே இவ்வளோ அசால்ட்டாக உட்காரானா பயங்கரமான ஆளாக இருப்பானே அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அது ரிஃப்ளெக்ட், அது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த உங்கள் மினிஸ்ட்ரியிலையோ நீங்கள் பண்ணுறதுல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். பிகாஸ் சேஞ்ச் ஹேஸ் டு ஹேப்பன் ஃப்ரம் த டாப். நீ ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும், மேலே இருக்கிறவங்க எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ கேட்குற நீங்கள் கூட நீங்கள் சில நேரம் மேபி யூ ஆர் அ பாஸ்டர், யூ ஆர் இன் தட் பொசிஷன், நீங்கள் வேணால் யூ கேன் ட்ரை.
நீங்கள் வந்து மக்களோட சேர்ந்து வர்ஷிப் பண்ணி கையை தூக்கி வர்ஷிப் பண்ணி நீங்கள் கேரிஸ்மேட்டிக்காக இருந்து வாட் எவர் த சேஞ்ச் யூ வாண்ட் டு see in your ministry நீங்கள் செஞ்சு பாருங்கள். In your believers. It will reflect in your ministry. Every aspect. நீங்கள் அது கட்டாயம் அது வந்து நான் வந்து இத்தனை வருஷம் நான் பார்த்துருக்கேன். இட் 100% ரிஃப்ளெக்ட்ஸ் இன் யுவர் 100%. ரைட். இந்த நீ இட் ஷுட் கம் ஃப்ரம் த டாப் அப்படின்றல நிறைய பாஸ்டர்ஸ் வந்து அதே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு சர்ச்சில் நீ போகிற சரியா, ஒரு பாஸ்டராக இருக்க, ஒரு பாஸ்டர் ஆஃப் பிக் சர்ச், உன்னை வந்து ஒரு சர்ச்சுக்கு மினிஸ்ட்ரி கூப்பிட்றாங்க. அந்த சர்ச்சுக்கு நீ போகிற 10 பேர் தான் இருக்காங்க சரியா. நீ என்ன பண்ணுவேன், நீ நிறைய பேர் வந்து அதை ஒஃபென்ஸாக எடுத்துப்பாங்க. ஏன்னா நான் இவ்வளோ பெரிய பாஸ்டர், நான் வரேன் 10 பேர் தான் வந்திருக்கீங்க. அது அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து காஸ்பல் ஷேர் பண்ணோம். 10 பேராக இருந்தாலும் 10,000 பேராக இருந்தாலும் காஸ்பல் ஒன்று தான். அங்கே ஒரு ஆள் ரட்சிக்க போகிறது ஒன்று தான், இங்கே ஒரு ஆள் ரட்சிக்க போகிறது ஒன்று தான். அவங்க அப்படி பார்க்கவே மாட்டாங்க. அவங்க கணக்கை பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி ஒஃபெண்ட் ஆவாங்க. மச்சான் இது என்ன, அது 10 பேர் ஒரு 10 பேருக்காக என்னோட அபிஷேகம் எவ்வளோ பெருசு, இதை நான் 10 பேருக்கு எப்படி வேஸ்ட் பண்ண முடியும்னு கேட்பாங்க. 10 like each and everyone is so important. என் அபிஷேக் வந்து 10 பேருக்குலாம் நான் வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா பல பேர் என்ன சக் பண்ணி எடுத்துக்கிறாங்க என் கீழ இருக்கிற அனாயிண்டிங்க அப்படின்னா சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க? எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கு. அவங்க 1000 பேர் இருந்தா அவங்க அபிஷேகத்தை சக் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனா 5 பேர் இருந்தா அபிஷேக் வந்து அது வேஸ்டா போகுது. அது வேஸ்டா போகுது. அது அவங்களுக்கு அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த நம்பர்ஸ் இஸ் எவ்ரிதிங். அதான் தட்ஸ் அகைன் தட்ஸ் a worldly mentality இல்ல. ஆமா. நான் வந்து இப்படி சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் சரியா. நான் இது யாருன்னு தெரியல, நான் ஒரு வீடியோல தான் பார்த்தேன் சரியா. வீடியோல யாருன்னு தெரியல உனக்கு? அப்படிதான் ஆனஸ்ட்லி யாருன்னு தெரியல, இது வரைக்கும் எனக்கு அவர் பேரே தெரியல சரியா. அவர் வந்து சொல்றாரு ஆவியானவர் அழுகிறாராம் சரியா. இவர் ஜெபத்துல இருக்காராம், ஆவியானவர் வந்து ஒரு தேம்பி அழுகிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை சொல்லிட்டு அவர் சொல்லுது அது அப்படின்ட்டார் ஆவியானவரை சரியா. அது அழுகுது அப்படின்னு தேம்பி அழுகுது. அவ இவர் போய் என்னன்னு கேட்டிருக்காரு, ஆவியானவர் கேட்டிருக்காரு. கேட்டோடனே வந்து அவர் அதுக்கப்புறம் சொன்னார், இவர் கொஞ்சம் இமோஷனல் ஆகி ஆவியானவரே நீங்க வந்து என்ன சொன்னாலும் நான் வாழ்க்கையில் சாகும் வரைக்கும் நான் அதை கேட்பேன் அப்படின்னாரு. அப்போ அதை கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் I felt moved in a sense. I felt bad for the person. I was like, is he mentally okay? அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கன்சர்ன் ஆனேன். அதுக்கப்புறம் ஆவியானவர் பத்தி கன்சர்ன் ஆகல, இவர் சொல்ற கன்சர்ன் இவரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் போட்டார் ஒரு தூஸ்ரா ஒன்று சரியா. அதுக்கப்புறம் ஆவியானவர் இவர்கிட்ட கேட்டாராம், இவர்கிட்ட லைக் தே ஹேட் அ கன்வர்சேஷன். அதுக்கப்புறம் ஆவியானவர் சொன்னாரா, நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஜெபிக்கிறியே, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னாரா. அப்புறம் அவர் சொன்னார் 1 hour ஆகும் அப்படின்னாரா. லைக் நம்பர்ஸ் கேன் பி டிஃபரெண்ட் பட் டெல்லிங் இது ஸ்டோரி. அதுக்கப்புறம் அங்கே எவ்வளோ நேரம் ப்ரே பண்ணுவேன், ஒரு 1/2 hour ப்ரே பண்ணுவேன். நீ 1.5 hour செலவு பண்ணி அங்கே போயிட்டு நீ ப்ரே பண்ணுறதுக்கு நீ இங்கேயே ஒரு 1/2 hour ப்ரே பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அவர் என்னடா டே அடிச்சா அப்படியே பால் வந்து இப்படி ஸ்பின் ஆனது, அப்படி இப்படி ஸ்பின் ஆயிடுச்சு, அப்படியே விக்கெட் தான். அதுக்கப்புறம் அவர் தான் யோசிச்சு, ஆஹா தம்பி இவர் என்னன்னா இவர் மினிஸ்ட்ரியில் அவர் வந்து கொஞ்சம் ஒரு டிரான்சிஷன் இவருக்கு தேவைப்படுது. டிரான்சிஷன் அதுக்கு அவர் மேபி ஹி இஸ் கெட்டிங் பிகர், cannot go அப்படி ஏதாவது இருக்கலாம். மேபி இஸ் கெட்டிங் ஓல்டர், என்ன ரீசன், மேபி இஸ் லிவிங் ஃபார் ஃப்ரம் ஹாஸ்பிடல்ஸ். யா அதுக்கு ஆவியானவர் ஒரு எக்ஸ்கியூஸா கொண்டு வந்தாரு. இது வந்து இத வந்து அப்படி ஆவியானவர் சொன்னாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க, மச்சான் நீ அவங்க கிட்ட போய் எதுக்கு பாஸ்டர் அப்படின்னு கேட்டானுமே, நீ ஆவியானவர் போய் கேட்டுப்பா. அவர் தான் சொன்னாரு என்கிட்ட, எது வந்தாலும் ஹோலி ஸ்பிரிட் போய் எடுப்போம், நான் வந்து அவரோட வார்த்தையை நான் வந்து மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஆண்டவர் வந்து இன்னும் கஷ்டப்படும் தான் சொல்லுவாரே தவிர நீ இன்னும் கன்வீனியன்ட்டா இருந்து ஊழியம் சொல்ல மாட்டார். அதுக்கு நீ வந்து போகணும்னு சொல்லணும், பட் அதுக்கு நீயே ஒரு கேவலமான ஒரு பொய்யை சொல்ற. ஏன் பொய் சொல்லணும்? ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து இன்னொரு பிரச்சனைனா, ஈவன் பீப்புள் ஹாவ் high expectation of these people. Like வந்து அவங்கள்ட்ட ஒரு பார் செட் பண்ணியிருக்காங்க, அது அவங்களாலேயே மீட் பண்ண முடியாத பார். அது அவ்வளோ பெரிய பார், அது சரியான கஷ்டம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கே புரியல. ஏன்னா நார்மலாக மினிஸ்ட்ரி பண்ணுறவங்கள என்னன்னா அவங்க சிரிக்க மாட்டாங்க, ஜாலியாக பேச மாட்டாங்க, ரொம்ப கராராகவே இருப்பாங்க. இதான் இருக்கு. பிகாஸ் வை தே கேனாட். அவங்க அப்படி பண்ணாங்க தம்பி, அவங்க கேட்பாங்க நீங்கள் பாஸ்டர் மாதிரியே இல்லை அப்படின்வாங்க. ஊழிய உங்களுக்கு தேவ பயமே இல்லையா அப்படின்பாங்க சிரிச்சா. அப்படி சொன்னா ரைட். அதுக்கு பயந்து நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் இவருக்கு வந்து நார்மலாக கன்வின்சிங்காக சொல்லக்கூட முடியாது. இப்போ தான் இந்த மினிஸ்ட்ரி நான் டிரான்சிஷன் ஆகுறேன் அப்படின்னு சொல்ல முடியும். யூ ஆர் யூசிங் ஆவியானவர் ஃபார் திஸ் ரைட்.
which is blasphemy ல absolutely blasphemy. Yeah, absolutely. எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. என்னடா என்ன தூசுறான்ற என்னால மறக்கவே முடியாது. சரி, இந்த ஸ்டேஜ் மேட்டர் சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. இந்த பலிவீடு மேட்டர்லாம் சொல்லும்போது இந்த சில சர்ச்சஸ், எல்லா சர்ச்சும் கிடையாது, சில சர்ச்சஸ் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் மட்டும் போட்டு இது பண்ணுவாங்க. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சுற்றி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, கேள்வி பார்த்துருக்கேன் நீ? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது அவங்க வந்து இப்போ நீ இந்தியாவில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் சரியா. இந்தியாவில் வந்து இந்த காவி ட்ரெஸ் போடுறவங்க வந்து சங்கிங்கன்பாங்க. ஆமாம் கரெக்டா. அதே வந்து இந்த முஸ்லிம்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவரட் கலர் வந்து க்ரீன் சரியா. அவங்க வந்து பச்சை சங்கிங்கன்னு பானுங்க. நீ கிறிஸ்டியன்ஸ் சொன்னாலே அவனுக்கு வந்து உன வெள்ளை சங்கின்னு தான் கூடுவாங்க. ஆனால் இல்லை ஐரன் என்ன தெரியுமா, இந்த 3 கலர் சேர்ந்தா இந்தியன் ஃபிளாக். ஓஹோ, இதை யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க சரியா. சரி, இந்த ஒரு கேவலமான டிஸ்கவரிக்கு அப்புறம் நான் சொல்றேன் சரியா. இந்த வெள்ளை சங்கிங்கன்றாங்க தெரியுமா, அதனால நான் அங்கேருந்து வரேனா சரியா. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் மேலே இருக்கிற அப்சஷன் என்ன யோசிச்சிரியா நீயாச்சு? அது வந்து பியூரிட்டி அந்த மாதிரியெல்லாம். நான் வந்து வெள்ளை சங்கி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து என்ன நம்ம யோசிச்சேன், கேத்தலிக் ஃபாதர்ஸ் எல்லாம் அந்த ஒயிட் இருப்பாங்கல்ல, ஓ அவங்கள வச்சுதான் நம்மள அடிக்கிறானுங்களோ. அவங்கள மட்டும் கிடையாது, அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. ஆமா ஆரம்பிச்சு பட் நிறைய பென்டகாஸ்டல்ஸ் பார்த்தா ஃபுல்லா ஒயிட் தான். டு அ பாயிண்ட் எங்கன்னா நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போடலன்னா நீ வந்து ஊழியம் பண்ண முடியாது. ஆமா, ஒயிட் அண்ட் ஒயிட் போடலன்னா உன்னால வந்து மினிஸ்டர் பண்ண முடியாது. ஒயிட் அண்ட் ஒயிட் போடலன்னா உன்னால வந்து சில வெட்டிங்ஸ்க்குமே நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போடலன்னா they don't officiate your wedding. ஆமா ஆமா. யா, பட் அவங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நீ ஒயிட் அண்ட் ஒயிட் மேலே. அது ஏன் அந்த ஒப்சஷனே எனக்கு புரியாது எனக்கு. உண்மைதான். அதில் இந்த ஒயிட்டோட ஒரிஜின் வந்து இது வந்து பென்டிகாஸ்டல் சிபிஎம்லேருந்து வந்ததுல்ல. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியில் நான் சொன்னேன், அது வந்து இட் ஸ்டார்டட் இன் ஸ்ரீலங்கா ரைட். சிபிஎம் மீன்ஸ் சிலான் பென்டிகாஸ்டல் மிஷன் ரைட். ஸோ ஸ்ரீலங்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணனால இந்த ப்ராக்டிஸ் வந்து புடிஸ்ட்னு பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் புடிஸ்ட் அவங்க வந்து டெம்பிள் போகும்போது ஒயிட்டாக அப்படி தான் போவாங்க ரைட். தேர் வாஸ் அ ரீசன் பிஹைண்ட் திஸ். என்னன்னா ஈக்குவாலிட்டி ரைட். ஏன்னா அந்த காலத்தில் பீப்புள் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட். ஸோ சில காஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் உடுத்துவாங்க. அவங்களுக்குன்னு ஸ்டீரியோடிபிக்கல் ட்ரெஸ் இருக்குது. ஓகே. சில காஸ்ட் வந்து they don't wear anything on top, like no shirt இல்லாமல் இங்கே மட்டும் தான் கட்டின்னு வருவாங்க. இப்போ என்னன்னா இதை பிரேக் பண்ணணும்னா ரைட், எவ்ரிபடி கம்ஸ் இன் ஒன் யூனிஃபார்ம், லைக் ஒன் யூனிஃபார்ம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஆனால் அதுக்கு பின்னால் அதுக்கு ஒரு தியாலஜிக்கல் மீனிங் கொடுத்து, எக்ஸ்பிளனேஷன், அதுக்கு ஒரு டாக்டரின் கொடுத்து முடிஞ்சால் அது நிறையா இப்போ இன்ஸ்டிடியூஷன்லாம் சப்போர்ட் பண்ணும், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம். அதுக்கு பின்னால் போய்ட்டு அங்கி தரித்த தான் நீங்கள் போகணும் டக்குன்னு. அதான் ஹெவனில் வந்து எல்லாருமே வெள்ளை வெள்ளைன்னு தான் இருக்கும். அதனால வந்து எல்லாரும் ஒயிட் தான் போடணும். ஆனால் எனக்கு அது பின்னாடி ஒரு ரேசிஸ்ட் ஐடியாலஜின்னு தோணுது எனக்கு. என்னது? அதான் எல்லாம் ஒயிட்ல தான் இருக்கணும் அப்படின்னு. பிளாக் ஷர்ட்ஸ் மேட்டர் மச்சான். அதனால நீங்க இன்னைக்கு நானும் பிளாக் அண்ணாயிரவனிக்கா நம்ம பிளாக் போட்டு வந்துருக்கோம். பிளாக் லைஃப்ஸ் மேட்டர்ங்க மாதிரி பிளாக் கலர்ஸ் மேட்டர். சரியா, நாங்க ரேசிஸ்ட் கிடையாதுங்க, எங்களுக்கு எல்லா கலரும் ஒன்று தாங்க. ஆமா, எல்லா கலரும் சேர்ந்து தான் அந்த கருப்புங்க. அதை ஸ்கின்லயே வச்சிருக்கேன். கருப்பு உழைப்போட வண்ணம். ரைட், ஓகே. எங்க சால்ல வந்து பாருங்க, வந்து பாரு. கருப்பெல்லாம் வண்ணமா தெரியும். ஆனா அட் தி சேம் டைம் நீ வந்து கருப்பு போட்டனா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், சர்ச் நீ கருப்பு போட்டனே உன்னை டிஃபரெண்டா பார்ப்பாங்க உன்னை. நீ வந்து என்ன இவன் கருப்பு போட்டு வர. நான் இந்த கதையை சொல்லி ஆகணும் சரியா. நான் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முதல்ல கேரளாவில் இருந்தேன். கேரளாவுக்கு போயிருந்தேன். போன நேரம் அது ஒரு செமினார் மாதிரிலாம் இருந்துச்சு, அதுக்கெல்லாம் அட்டென்ட் பண்ணி அது எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஷாப்பிங்லாம் போகிறது ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் போனோம். போகும்போது ஒருத்தர் சொன்னார், இப்படி தான் ஒரு கான்சர்ட் நடக்குது சரியா, ஒரு கான்சர்ட் நடக்குது, நாங்கள்லாம் போவோம் அப்படின்னு. கான்சர்ட் நடக்குது, ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ போங்க, நீங்கள் ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்டில் இருந்தேன் சரியா. பெரிய கான்சர்ட் தானே நம்ம போகலாம் அப்படின்னு போனா ப்ரோ. அப்படியே நான் வந்து ஒரு சீனாக சொல்கிறேன், நான் அப்படியே வண்டியை விட்டு ஓப்பன் பண்ணுறேன். வண்டி வந்து என்ட்ரு ஆகுது. அந்த காம்பவுண்டில் என்ட்ரு ஆகும் போதே அந்த சர்ச் வந்து பேக்ட். நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க, வெளியே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. வண்டி என்ட்ரு ஆகுது. பார்த்தா எல்லாருமே ஒயிட் ஷர்ட் அப்படி தான் இருந்தாங்க. ஓகே, நான் அது பெருசாக எனக்கு கிளிக் ஆகலை. கதவை ஓப்பன் பண்ணி இறங்குறேன், 100 பேர் இப்படி பார்த்தாங்கடா என் மேலே. எனக்கு அப்படியே கில்ட் ஆகி ஐயோ அப்புறம் எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் நான் வந்து எல்லாரும் ஒயிட் தான் போட்டு, எல்லாரும் ஒயிட் தான். நான் அந்த சர்ச் உள்ளுக்கே போகல.
பிகாஸ் ஐ ஃபெல்ட் பேட் ப்ரோ. Yeah. என்னன்னா அவங்க ஒயிட் போடுறது கூட பிரச்சனை இல்லை ப்ரோ, தே வர் லுக்கிங் கான்டிசென்டிங் ரைட். Yeah. அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு நான் அந்த பார்க்கிங் லாட்லேயே அப்படியே பாட்டு கேட்டிருந்தேன். பாட்டுனா ஒரு பழைய கர்நாடிக் சம் கீர்த்தனைகள் போகுது. எனக்கு கிளிக்கே ஆகலை. நான் நினச்ச கான்செர்ட் நமக்கு வேற மைண்டில் நான் வந்து இறங்கிட்டேன். அவங்க வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதெல்லாம் வந்து அதுலேருந்து அந்த பசங்களாம் வந்து பேச துவங்கிட்டானுங்க. ப்ரோ யூ லுக் ஸோ கூல் ப்ரோ, ஹவு டிட் யூ கம் திஸ் வே அப்படின்னு. டே நான் கடைக்கு போனவனை கூப்பிட்டு வந்து அனுக்கிறான், நான் எனக்கு என்னடா தெரியும் உங்களுக்கு அப்படின்னு. ஆடா அவங்க அன்னைக்கு உள்ளாலே போக முடியல ப்ரோ. எனக்கு அதான் என்னோட ப்ராப்ளம். இப்போ நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறியா ப்ராப்ளம் இல்லை சரியா, அது ஈக்குவாலிட்டி ஆஸ்பெக்ட் எனக்கு புரியுது. பட் ஐ திங்க் நவ் வி ஆர் லிவிங் அட் அ டைம் வேர் வி ஆர் பாஸ்ட் ஆல் ஆஃப் தட் சரியா. ஸோ ஐ திங்க் நவ் இப்போ நீ ஒயிட் வந்து இன்னொருத்த மேலே என்ஃபோர்ஸ் பண்ணுறது எந்த வகையில் கரெக்டுன்னு எனக்கு தெரியும். அது ரொம்ப வியர்டான ஒரு ப்ராக்டிஸ். இப்போ வந்து நீ என்ஃபோர்ஸ் பண்ணுறது சரியான தப்பு. நீ ஒயிட் போட்டால் தான் ஊழியம் பண்ண முடியும், நீ ஒயிட் போட்டால் தான் உன்னால் வந்து மியூசிக் வாசிக்க முடியும், ஸ்டேஜுக்கே ஏற முடியும். ஸ்டேஜ் ஓடி நீ ஒயிட் போட்டு தான் கம்யூனியன் கொடுக்க முடியும்பாங்க. இப்போ கம்யூனியன் கொடுக்குறல ரிசீவிங்காக கொடுக்குறது ரெண்டுமே. ஐ மீன் வாங்குறது ஐ திங்க் யூ கேன் பி வாட் எவர் கலர். நீ எதை சொன்னி அந்த டவல் மாதிரி ஏதோ போட்டுக்குவாங்கன்னு சொல்லி வெள்ளையா. ஆமாமா அது சிபிஎம்ல தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ வந்து கலர் ட்ரெஸ் போட்டு போய் உக்காந்தேன்னா அங்க வந்து உனக்கு வந்து ஒயிட் டவல் கொடுப்பாங்க. ஸோ தட் நீ ஸ்டேஜ்ல இருந்து பார்த்தா எல்லாமே ஒயிட்டா தான் இருக்கும் சரியா. அது ஒரு பெரிய டாபிக், நீ சிபிஎம் பத்தி பேசுறது அது ஒரு நாள் பேசுவோம். ஆனா அவங்க எப்படின்னா நீ ஒயிட் இல்லாம கலர்ல வந்தனா உனக்கு they look at you differently. அவங்க ஒயிட் எது கொடுத்தாங்க நீ ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக தானே. அப்போ கலரில் எவனாச்சும் வந்தாலும் யூ ஹேவ் டு பி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லைக் டூ சம்திங், பி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் let him be inclusive. Yeah, because your color of your dress doesn't define your salvation or anything. அதெல்லாம் ஒரு செகண்டரி, அது ஒரு செகண்டும் கிடையாது, மூணாவது நாலாவது மேட்டர் அது. your clothes ன்றது அதான் அது ஒரு சூப்பர்ஃபிஷியலா பார்க்குறாங்களா அது 100%. வசனம் ஐ மீன் பைபிள் ஒரு வேர்ஸ் இருக்கு பத்தியா, மனுஷன் வந்து வெளியே தோற்றத்தை தான் பார்க்குறான். பிகாஸ் தட்ஸ் ஆல் த மேன் சீஸ் சரியா. ஆனால் அதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோக்கு எவ்வளோ அவனோட ஒப்பீனியனை வந்து அவன் திணிக்கிறான் பார்த்தியா. அவன் வந்து கலர் போட்டிருக்கான் அப்போ அவன் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது, அதை வச்சே சொல்லுவாங்க அவங்க. கலர் போட்டிருக்காங்க தான் இவன் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. இப்போ எப்படின்னு தெரியாது, பட் நான் ஒரு 10 years முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியும் எனக்கு ஓரளவுக்கு. because you have been through that. கலர் போட்டிருக்காங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க கிடையாது. கலர் போட்டிருந்தா நீ வந்து கம்யூனியன் கொடுக்கூடாதுன்னு, நீ பாஸ்டராகவே இருந்தாலும் கம்யூனியன் கொடுக்கூடாதுன்னு. அந்த பாஸ்டர்ஸ்க்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு மச்சான். ஆனால் அது பிப்ளிக்கலான்னு கேட்டால் இல்லை. அது மாதிரி நான் பார்த்த ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் தெரியுமா, நீ பாஸ்டர் இருந்தால் உன்னால வந்து செகண்ட் ஜாப் பண்ண முடியாது. If you're a pastor you cannot do another job, anything. Anything. If you're a pastor you have to be full time minister. You cannot make money of anything. Nothing. அது ரொம்ப பாவமான விஷயம் மச்சான். இந்த டாப்ல இருக்கிற பாஸ்டர்ஸ் இருக்காங்கல, அவங்க ஓரளவுக்கு they will survive சரியா. no they will lavish. lavish தான் இருப்பாங்க. but I'm saying worst case they will be able to take care of themselves to an extent. ஆனால் அந்த லோவர் லெவல் இருக்காங்கல்ல அவங்களாம் பாவம் மச்சான். அவங்க ஃபேமிலிஸ்லேருந்து அவங்க பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது வந்து இட் பி ஸ்ட்ரகிள். அவங்க பார்த்தோன்னா they will be making pennies. ரொம்ப கம்மியாக தான் they will get a salary from the church சரியா. அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க்குன்னு பார்த்தா உங்களுக்கு பெருசாக ஒர்க்கும் இது இருக்காது. சண்டேஸ் பிஸியாக இருப்பாங்க. மேபி 2 times a week or 3 times 4 times a week they'll be busy சரியா. மீதி 4-5 days பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம் அவங்க வந்து ஏதாவது ஜாப் எடுக்கலாம் பார்த்தா இட்ஸ் forbidden by the church. you cannot take up a second job. எனக்கு வந்து அது மாதிரி ஒரு பாஸ்டர் தெரியும் சரியா. அவர் வந்து இது மாதிரி ஒரு சின்ன ஊழியம் தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஊழியம் இந்த சென்ஸ் he was working under a church, he was making like very little money சரியா. ஸோ அவர் என்ன பண்ணார், சைட் கிக் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி நம்ம ஆரம்பிச்சார் போல சரியா. அவர் ஆரம்பிச்சது சர்ச் ஃபுல்லாக பாரு. அவர் ஏதோ வந்து இது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மச்சான். அவர் வந்து ஒரு ஆன்டி கிரைஸ்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை. நீ வந்து பணத்துக்கு பின்னாடி போயிட்ட, உனக்கு உலக ஆசைகள் உனக்கு வந்துடுச்சு. ஆனஸ்ட் the man was struggling சரியா. he had a family to feed. he had bills to pay, he had mouths to feed சரியா. அதான் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீ கொடுக்குற 5000 வச்சு அவன் என்ன பண்ணுவான். நீ சொல்றது எனக்கு அப்படியே பிடிஎஸ்டி மாதிரி இருக்கு. ஏன்னா I lived in a house like that. நான் அந்த ஒரு டைமில் it was heavily preached upon ரைட். இப்போ எங்கள் அப்பா இருக்கும்போது அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் ஜஸ்ட் டு ஃபீட் அஸ், ஜஸ்ட் டு சர்வைவ். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஒரு பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது he got a lot of questions asked. அண்ட் இப்போ ஸ்ரீலங்காவில் இப்போ வந்து இட்ஸ் சேஞ்ச் அ லாட்.
I know a lot of pastors are working, they are doing other things, because when the reality hits you, right? இப்போ the economy is bad, doesn't matter பெருசா யாரு பெருசா பேசினாலும் they all understand the reality. But I know like a country like India, in Tamil Nadu, it's not possible to work at all. It's hard. Yeah, but ஆனா நான் honestly சொல்றேன், because someone is listening, நீங்க அத கேக்குறீங்கனா அத பாக்குறீங்கனா, you need to take care of your family. If you are going through that situation, you have to take care. உங்களுக்கு குடும்பம் தான் முதலாவது. Family is your first ministry. ஆமா, நீங்க அந்த ஆதாமுக்கு வந்து கர்த்தர் வந்து ஒரு சர்ச்சை கொடுக்கல, அவர் ஒரு குடும்பத்தை ஃபர்ஸ்டா ஒரு குடும்பம் தான் கொடுத்தாரு. You take care of your family first. அது மட்டும் இல்லை மச்சான், இப்போ நீ பைபிளே பாரு, பால் he was one of the biggest apostles. லைக் பைபிளில் வந்து ஏகப்பட்ட புக்ஸ் எழுதியிருக்காரு. லைக் he like revolutionized like modern Christianity. சரியா? early Christianity, he was the one of the founding fathers கூட சொல்லலாம் early Christianity. சரியா? அவரும் பார்த்தனா he was doing full time ministry, but also he had a job on the side. புரியுதா? அவர் he was a tent maker. ஸோ அவர் வந்து டென்ட் பண்ணி தான் அவர் காசு வந்து அந்த காசுல அவர் ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். சரியா? ஸோ அதனால நீ காணிக்க வாங்குறியா, all that is another topic for another day. But like நீ ஒரு ஊழியக்காரன் ஊழியெல்லாம் இன்னொரு வேலை பண்றானா, ஃபர்ஸ்ட் ஆஸ் அ பிலீவர் நீ அதை கேவலமா பார்க்காத. இதை கேவலமா பார்க்கறது தப்பு. ஏன்னா he is trying to survive for his family. He's the man of his house, and that's his responsibility to. இந்த குறை சொல்றவங்கலாம் யார் தெரியுமா? இந்த ஐடி கம்பெனிக்கு போயிட்டு 50,000 60,000 சம்பாதிச்சுட்டு இந்த கார்ல வந்து சொல்லுவானுங்க, பாரு ஊழியக்காரனா இருந்து பாரு, வெளியே போய் வேலை செய்யறான் பாரு, உனக்கு அந்த கஷ்டமே தெரியாது உனக்கு. சரியா? அந்த கஷ்டத்துக்கு ஒரு போறவங்க தான் he knows the struggle. They live among them, they must be smiling, they must be, but you don't see what's happening behind their life, because you need to see it. ஆனால் மச்சான் அதே மாதிரி ரொம்ப அவங்க வந்து கையேந்திர நிலைமையில இருப்பாங்க. அவங்க வந்து லைக் வாய் விட்டு கேட்க மாட்டாங்க, பட் ஒரு மாதிரி இன்டைரக்டா வந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, கிறிஸ்மஸ் வருது, சர்ச்சில் வந்து பாஸ்டர்ட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் பாஸ்டர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, பட் பாஸ்டர்ஸ் they can only do so much. இல்ல லைக் அவங்களுக்கு வந்து sometimes they might have other commitments. எல்லா பாஸ்டர்ஸும் கிடையாது, சில பாஸ்டர்ஸ். There are some pastors that are lavish, that are very selfish. They have drivers open the door. And they keep a lot of the funds to themselves. சரியா? நான் அதை பத்தி பேசல, but there are some pastors who genuinely care about people that work like under them. ஆனா like they can only do so much. சரியா? so அந்த மாதிரி நேரத்துல I will say like go work. சரியா? அதே நேரத்துல மினிஸ்ட்ரி விடணுமா, don't leave your ministry. Do ministry, because if you think that's your calling, do ministry. But at the same time லைக் உனக்கு தான் அது காலிங் தவிர உன் ஃபேமிலி காலிங் கிடையாது. சரியா? அதனால உன் பசங்க வந்து லைக் பசியோட போகக்கூடாது, லைக் உங்க ஸ்கூலுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாது. லைக் யோர் ஃபேமிலி ஆல்வேஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட் பிஃபோர் மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டே இப்படி வேலை செய்கிறாங்கன்னா they not going to make millions of rupees. இல்லை, அவங்க மேக் பண்ற எக்ஸ்ட்ரா மணில அவங்க அந்த பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் போவாங்க, ஒரு டியூஷன் போவாங்க, or they will have a good meal once in a while, வெளிய போய் ஃபேமிலியோட போயிட்டு வராங்க. those are பேசிக் நீட்ஸ். ஒரு ஃபேமிலிக்கு கட்டாயம் தேவையான விஷயங்கள். அது ஒரு ஹெல்த்தியான ஃபேமிலிக்கு. ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன், ஃபேமிலி வாஸ் ஸ்ட்ரகிளிங். நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஊர் இங்கே வெளியே போனோம்னா ரொம்ப குறைவான விஷயம் தான். நாங்களாம் பெருசாகி வேலை செஞ்சு தென் வி ஸ்டார்டட் டேக்கிங் தெம் அவுட். அது வரைக்கும் they were struggling in front of our eyes. So அதனால that's a horrible practice. And I think a lot of pastors should consider, like if you're not able to make ends meet, then நீங்க வந்து ஒரு ஜாப் ஒரு செக்குலர் ஜாப் எடுக்கிறதுல there is nothing wrong and there is nothing unbiblical about it. ஆனா இன்னொரு மேட்டர் இருக்கு. நீ வந்து இது வந்து this is personal to you, ரைட்டா? இதை பத்தி நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நான் you have to speak from your heart, right? என்னன்னா லெஃப்ட் கையில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது சர்ச்சில். நீங்கள் லெஃப்ட் கையில் காணிக்க போடுறதோ, நீங்கள் லெஃப்டில் என்னது கம்யூனியன் வாங்குறதோ, அதெல்லாம் பண்ண முடியாது. ஆஸ் அ சவுத் பாவா நீங்கள் என்ன சொல்ல? நான் வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். ஃப்ளோட் லைக் அ பட்டர்ஃப்ளை, ஸ்டிங் லைக் அ பீ. சவுத் பான்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. பட் எஸ் நான் லெஃப்ட்டில் வந்து காணிக்க கொடுக்கும்போது பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கேவலாம் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு சவுத் இந்தியன் டேபுன்னு தான் வையேன். ஆமாம், இந்தியன் டேபுன்னு. அவங்க வந்து என்னப்பா நீ ஆட்டோலாம் ஏறும்போது அவங்ககிட்ட லெஃப்ட்டில் காசு கொடுத்துனுவீங்க. அது நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு காலையில் போகும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சவாரியாக இருப்பேன். சரியா? ஏறி காசு கொடுக்கும்போது என்னப்பா போனி நீ லெஃப்ட்டில் கை கொடுக்குறிய, லெஃப்ட்டில் கொடுக்குறிய, என்னால் ரைட்டில் கொடுப்பா அப்படின்பாங்க.
அது வந்து அங்கே ஆரம்பிச்சது. அந்த டேப் வந்து உனக்கு சர்ச் வரைக்கும் வரும். நீ மைக்கு வந்து லெஃப்ட்ல பிடிக்கூடாதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கிடையாது. அகைன் நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. மேபி லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருந்து நீங்கள் மேபி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீ வந்து இந்த காணி கொடுக்கும்போது நீ லெஃப்ட், ஏன்னா உனக்கு இன்ஸ்டிங்க்டிவாக உனக்கு அந்த கை தானே வரும் உனக்கு. ஸோ அது நீ கொடுத்தனா தம்பி நீ அந்த கையில் கொடுப்பா. அதாவது உனக்கு இந்த பார்ட் ஆஃப் த பாடி, உன் லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பாடியே வந்து ஆண்டவர் வந்து ஏதோ போனா போகுது அப்படின்னு கொடுத்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அது அவ்வளோ ஒஃபென்ஸ் எடுத்துப்பாங்க. அது எல்லாமே பார்த்தோன்னா உனக்கு வந்து ஒரு சவுத் இந்தியன் ட்ரெடிஷன்லேருந்து தான் வருது. சின்னதில் நீ இப்போ எந்த கையில் நீ எழுதும்போது அடிச்சிருக்காங்க சின்னதில். தேங்க்ஃபுல்லி எங்கள் அப்பா அம்மா அது மாதிரி பண்ணல. ஆமாம் அங்கே எனக்கு ஒரு அங்கிள் இருக்காரு. அவர் வந்து 2 கையிலும் எழுதுவார், அழகாக எழுதுவார். ஆனால் என்ன மேட்டர்னா அவருக்கு சின்ன வயசு எழுதும் போது அவரை அடிச்சு அவரை டார்ச்சர் பண்ணி அவரை ஃபுல்லா அபியூஸ் பண்ணி ரைட்டா மாத்திருக்காங்க. அது வந்து டெக்னிக்கலி உங்க அந்த என்னது ரைட் மூளை வந்து ஹெல்ப் யூ டு பி லெஃப்ட் ரைட். அவர் அப்படியே ரெண்டு அதுக்கு ஏதோ இங்கிலீஷ் டேர்ம் இருக்கு இல்ல, ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். ஓஹோ ஆமா, அந்த அவருக்கு 2 ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆமா. இப்போ அவருக்கு 2 மூலையும் ஃபுல் ஸ்ட்ராங்கா இருக்கு அவருக்கு. இப்போ வந்து 2மே கஷ்டமா தான் இருக்கு, கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அவரு. அது வந்து ரொம்ப பெரிய பிராக்டிஸ். சில இடத்துல பண்ணுவாங்க, சில இடத்துல பண்ண மாட்டாங்க. நீங்க புது வண்டியெல்லாம் வாங்கியிருக்கியா? புது வண்டி, எங்க போறது, சைக்கிள் அதெல்லாம் வாங்கியிருக்கியா? வாங்கினா என்ன செய்வேன்? வாங்கினா நான் சர்ச்சுக்கு ஓட்டிட்டு போயிட்டு வந்துடுவேன். எடுத்து சர்ச்சுக்கு போட்டிட்டு போயிட்டு வருவேன். சர்ச்சுக்கு சண்டே கொண்டு போவியா? அதுக்கு முதல் எப்போ எடுத்துட்டு போவியா? எங்கேயா வரும்னு தெரியுது. ஆனால் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா ஒரு தடவை பண்ணியிருக்கேன். அது ஏன் பண்ணியிருக்கேன்னு பண்ணும்போது யோசிச்சிருக்கேன். அது எதை பற்றி பேசுகிறோன்னு சொல்லிவிடு. இது வந்து நீங்கள் முத வண்டி வாங்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் வந்து ஃபாஸ்டருக்கு தான். ஃபாஸ்டர் ரைட் பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதான் அவங்க டேங்க்ல எண்ணெயை போட்டு ஒரு ஜபத்தை பண்ணி ஜபம் ஆண்டவரே இந்த வண்டியில இருந்து எந்த ஒரு சேதம் அணுகாம பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு ஜபம் பண்ணுவாங்க. அருமையான ஜபம். சரியா? அதை ஓட்டுறவனுக்கும் ஜபம் பண்ணணும்ல, ஓட்டணும். அதை ஓட்ட வேணாம், ஆட்டோக்குள்ள பூந்து போறது, இப்படி வீலிங் பண்றது, ஃபுல்லா டிடிஎஃப் ஃபேன்ஸா இருக்கானுங்க. அது மாதிரி ஓட்டிட்டு ஆக்சிடென்ட் ஆகி படுப்பானுங்க. லாக் பண்ண போறேன் இல்ல ஓட்டிட்டு ஏதாவது காட் ஃபோர்பிட் ஆக்சிடென்ட் ஆகி படுப்பானுங்க. படுத்துட்டு ஃபோன் பண்றாரு அதே பாஸ்டருக்கு தான். அதே பாஸ்டருக்கு வந்து ஆண்டவரே தலைக்கு வந்து தலப்பாவோட போச்ச ஆண்டவரே, இவனுக்கு ஒரு ஜீவனை கொடுத்துட்டு கொண்டு வாங்கப்பா அப்படின்பாங்க. ஏன்னா அது ஹிந்துஸ் மற்ற ரிலிஜனுக்கெல்லாம் தேசிக்காய் ஏற்றுவாங்க. கோயில ஒரு அர்ச்சனையை போட்டு விட்டு லெமன் தேசிங்கான லெமன் எலுமிச்சப்பழம் மேல அது மேல வண்டி ஏத்திட்டு அங்க ஐயருக்கு ரவுண்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க எலுமிச்சப்பழமே நீங்க பாஸ்டர் மேல ஏத்தி உட்காரப்பாங்க. ரவுண்ட் போவார் அப்படியே உட்காந்து அப்படியே ஜம்முன்னு. எனக்கு ஒரு பாஸ்டர் ஞாபகம் இருக்கு. அவங்ககிட்ட இது மாதிரி கொடுத்தாங்க. சரியா? கொடுத்துட்டு இன்னொரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வச்சாங்க தெரியுமா? பாஸ்டர் நீங்க ஓட்டும் போது அந்நிய பாஷை பேசிட்டே ஓட்டுங்க, ஓட்டும் போது அந்நிய பாஷை பேசிட்டே ஓட்டுங்க, அப்பதான் கர்த்தரோட பிரசனம் பைக் ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்குமா. எனக்கு பக்கத்துல இருந்து கேட்டு இவரு என்ன பேசுறாங்க இவங்க, பாஸ்டருக்கும் அது புரியாது. எல்லாம் அவனும் பண்ணாரு மச்சா. அவர் ஏறும்போதே ஷபா பாபா பாபா ஆரம்பிச்சாரு. அவர் பேசுற அந்நிய பாஷையும் அந்த பைக்கோட அந்த ஆக்சிலரேஷனும் ஒரே டெம்போல இருந்துச்சு. சரியா? அப்போ வந்து நான் அதெல்லாம் உண்மை நம்பிட்டு இருந்தேன். ஐயோ நிஜமாவே ஆண்டவரோட பிரசனம் அப்படியே டேங்க்குள்ளே இருக்கும் போலே அப்படின்னு யோசிச்சிருந்தானே. இப்ப அதெல்லாம் யோசிக்கும்போது சே என்ன மடத்தணும்ல. எண்ணெயில் ஒரு கிராஸ் போட்டு விட்டு அந்த கிராஸ் மேட்டர் வந்து நிறைய இடத்துல பண்ணுவாங்க. அது எப்படி தெரியுமா? அந்த ஹிந்துஸ் வந்து அந்த ஓம் போடுவாங்கல்ல. ஆனா அதுக்கு ஒரு பிப்ளிக்கல் ரீசன். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த வால் டோர் போஸ்ட்ல வந்து அந்த எண்ணெயை தடவுற மாதிரி தான் வந்து எடுத்துட்டு வருவாங்கடா. கேட்டா எது வந்தாலும் அங்க இருந்து எடுத்துட்டு வருவாங்க. எதா இருந்தாலும் டேங்க் வண்டி அபிஷேகம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் கான்டெக்ஸ்டே இருக்காது. அது வந்து என்னது பேர் சொல்றது, என்னது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அது ஒரு பண்டிகையா கொண்டாடுவாங்களே, பாஸ்ஓவரா? பாஸ்ஓவர் வந்து அது அப்படியே ஜீசஸ் கிரைஸ்ட் தான் அப்படியே கம்யூனியாக மாத்தினாரு. அது பாஸ்ஓவர்ல கட்டுற அந்த லேம்ப் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் அப்படியே கொண்டாந்து மாத்தி விட்டாரு. இவங்கெல்லாம் இல்ல, எங்களுக்கு அதான் வேணும், எங்களுக்கு பழசு தான் வேணும். ஆனால் லேசுடா அந்த மாதிரி ட்ரெடிஷனலாக ரிலீஜியோசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. டக்குன்னு ஒரு வேர்ஸை டக்குன்னு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அது வந்து அதை பற்றி பேசலாம். அது வந்து பற்றி ஒரு பெரிய டாபிக். அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து உருவி
வாழ்க்கை நடத்துறது, யா அதை பற்றி பேசலாம். நம்ம அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வியர்ட் ப்ராக்டிஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இதோட இது ஃபைனல் தாட்ஸ் என்ன இதை பற்றி உன்னோட? இல்லை, இது வந்து நம்ம வந்து எல்லாமே நமக்கு ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் இட்ஸ் கனெக்டட். நீங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நாங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள். இதை பற்றி வியர்ட் ப்ராக்டிசஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரீமான விஷயம் நாங்கள் வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணி அங்கே நார்மலைஸ் ஆகி அதுக்கு இம்யூன் ஆகி அப்படியே டேக்கிங் இட் ஃபார்வர்ட். அதுதான் பிரச்சனை. இப்போ இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சப்ஜெக்ட்னா இப்போ ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் தராரா, இது மாதிரி நீ ஒயிட் அண்ட் ஒயிட் மட்டும் போடு அப்படின்னு நீங்கள் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம் வித் தட். ஆனால் நீங்கள் அதை வந்து இன்னொருத்த மேலே திணிக்கிறது தவறான விஷயம். அது ஆண்டவர் வந்து உங்ககிட்ட ஃபுல் டைம் நீ வந்து ஊழியம் பண்ணு, வேறு எந்த வேலைக்கும் போகாது அப்படின்னு சொல்கிறாரா, ஒண்டர்ஃபுல், நீங்கள் அதை பண்ணுங்க. ஆனால் ஆனால் அது இன்னொருத்த மேலே ஒரு தியாலஜிக்கலாக நீ இன்னொருத்தனை பேர்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அது லைக் என்ன திங்க நீங்கள் நாங்கள் பேசுகிறோம் அதேமாதிரி சர்ச்சில் செருப்பு போட்டு போகிறது, அது வந்து ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருக்காரா, நீங்கள் பண்ணாதீங்க. லைக் இஃப் யூ டோன்ட் டூ இட், இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஆனால் நீ இன்னொருத்தன் செருப்பு போட்டு வரதை பார்த்துட்டு இது எப்படி பண்ணலாம், வசனத்தில் எப்படி போட்டிருக்கு, வசனத்தில் இல்லாத விஷயத்த நீங்கள் வந்து ஸ்கிரிப்சர்ஸை ட்விஸ்ட் பண்ணி அவனை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறது வந்து இஸ் நாட் பிப்ளிக்கல், இட் இஸ் நாட் கிரைஸ்ட் லைக். ஆனால் இப்போல்லாம் இப்போ நீங்கள் உருட்ட அவன் உங்களுக்கு உருட்டி விட்டானா, எனக்கு ஆண்டவர் சொன்னார் போடிட்டு வரதுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டான்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யா ஸோ அதனால் அதை வந்து ஒரு சண்டே ஆயிடுவாளுங்க. டக்குன்னு இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி சண்டைக்கு போயிடுவாளுங்க. ஸோ அதனால் be watchful, be vigilant and be very careful of what you believe and why you believe, and எல்லாத்துக்குமே ஒரு scriptural basis இருக்கான்னு பாருங்கள் before you believe anything in the church. அவ்வளோதான், நன்றி வணக்கம். ஸோ அதனால் that's our first episode. அடுத்த எபிசோட் எப்படின்னு பார்ப்போம், இந்த எபிசோட் எப்படி போகுதுங்கிற பார்த்து அடுத்த எபிசோட் ரிலீஸ் பண்ணுவோம். until then take care, bye.